हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த பிரத்யேக காணொளி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்மார்ட் ஸ்ரீ மகாபெரிவர் அருள் ட்ரஸ்ட், இது நம் அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களால் மகாபெரிவாளின் ஆக்ஞைப்படி தொடங்கப்பட்ட ஒரு ட்ரஸ்ட். இதில் குரு பூஜை செய்யும் அத்தனை மகாபெரிவா பக்தர்களும் மாமா மேலும் மகாபெரிவா மேலும் வைத்திருக்கும் பக்தியின் காரணமாக, நம்பிக்கையின் காரணமாக திரவிய சகாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் மாமா பல நல்ல உள்ளங்களுக்கு தேவையான, மிகவும் தேவையான நிலையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில் ஸ்மார்ட் பெனிஃபிஷியரிஸ் என்ற முறையில் இன்று நாம் ஸ்ரீமதி ரேகா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். நமஸ்காரம் ரேகா. நமஸ்காரம். உங்களை பத்தி, உங்க ஃபேமிலி பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம இது டிவோட்டீஸ்கோசரம் சொல்லுங்களேன். உங்க பேரு? என்னுடைய பேர் வந்து ரேகா. சரிம்மா. எனக்கு 2 குழந்தைங்க, அம்மா சரி, அப்பா இருக்காங்க. ஓகேம்மா. குழந்தைங்க என்ன பண்றாங்க? குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. சரிம்மா. ஒரு பொண்ணு ஒரு பையன் இல்லையா உங்களுக்கு? குழந்தைங்க என்ன என்ன கிளாஸ் படிக்கிறாங்கம்மா? பாப்பா வந்து 6th படிக்கிறா, காவியஸ்ரீ. பையன் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், தீக்ஷித். சரி சரிம்மா. ஓகே. பாப்பா பேர் என்னம்மா? காவியஸ்ரீ. சரி சரிம்மா. நீங்க வந்து குழந்தைங்களுடைய படிப்புக்கோசரம் வந்து மாமா சரணாலயம் தேடி மாமா கிட்ட வந்து நீங்க உதவி கேட்க வந்தீங்க இல்லையா? யார் மூலமா எப்படி உங்களுக்கு சரணாலயம் பத்தி, ஜே.ஆர். மாமா பத்தி தெரிய வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு மகாதேவன் சார் மூலமா மாமாவுடைய சரணாலயம் அனுகிரகத்தால மாமாவை வந்து பார்க்க முடிஞ்சது. சரி அந்த கடவுள் ஒன்றால மகாதேவன் சார் சொன்னாரு, இந்த மாதிரி ஹெல்ப் கிடைக்கும் ட்ரஸ்ட் மூலமா போனேன்னு சொல்லிட்டு ஜி.ஆர். மாமாவை வந்து நான் அந்த சரணாலயத்துல வந்து நீங்க ஜி.ஆர். அதுதான் முதல்ல ஜே.ஆர். மாமாவை பாக்குறீங்க இல்லையா? ஆமா, முதல் முறை தான் நான் பாக்குறேன். ஓகே. இந்த மகாதேவன்கிற சார் வந்து உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு 2 இயர்ஸா தெரியும். சரி சரிம்மா. மாமாவை நீங்க வந்து பார்த்து உங்களுடைய நிலைமையை சொன்னதுக்கு அப்புறம் மாமாவுடைய அணுகுமுறை உங்ககிட்ட எப்படி இருந்து? மாமாவை பார்த்த உடனே கடவுளை பார்த்த மாதிரியே இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா மாமா என்னோட கஷ்டத்தை சொன்ன உடனே மாமா வந்து நான் ஹெல்ப் பண்றவங்க குழந்தைங்களுக்கு சொன்னாரு. அந்த மகா பெரியவன் அருளால, ஜி.ஆர். மாமா அருளால என்னோட குழந்தைங்களுக்கு உதவி கிடைச்சது. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ட்ரஸ்டுக்கு வந்து குரு பூஜை பண்ற நிறைய பக்தர்கள் உலகம் பூரா இருக்காங்க. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள்ல இந்த குரு பூஜையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து மாமா மேல இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையில, மகாபெரிவா பக்தியில இந்த ட்ரஸ்டுக்கு வந்து டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. அந்த திரவியம் மூலமா மாமா வந்து தேவையானவங்களுக்கு மகாபெரிவாளோட உத்தரவு கேட்டுதான் அவர் எல்லாமே செய்யறாரு. அந்த வழியில சரணாலயம் வரத்துக்கு, மாமாவோட தரிசனம் கிடைக்கிறதுக்கு, மகாபெரிவாளோட அனுகிரகத்தோட உங்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குது அப்படின்னா, இது வந்து இப்ப பண்ற இந்த ஒரு திரவிய சகாயம் மட்டும் இல்ல, எப்பவுமே உங்க கூட, உங்க குழந்தைங்க கூட மகாபெரிவாளுடைய அனுகிரகம் கூடவே இருக்கும், மாமாவோட ஆசீர்வாதமும் கூடவே இருக்கும். அந்த வழியில வந்து இந்த காணொளியை நாங்க எடுக்கிறதுக்கான ரீசனே வந்து உலகம் பூரா இருக்காங்க குரு பூஜை டிவோட்டீஸ். அவங்களுக்கு வந்து அவங்க அனுப்புற அந்த திரவிய சகாயம் வந்து மாமா வந்து எந்தெந்த நல்ல காரியங்களுக்குலாம் செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆஹ் ஒரு ஒரு மீடியமா தான் நாங்க வந்து இந்த இன்டர்வியூ எல்லாம் கண்டக்ட் பண்றோம். சோ இத பார்த்துட்டு இருக்கிற அந்த அத்தனை மகாபெரிவா பக்தர்களுக்கும் உங்களுடைய மெசேஜ்னு ஏதாவது சொல்ல முடியும்? உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லலாம். அந்த மகா பெரியவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஜி.ஆர். மாமாவுடைய அருளும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். கஷ்டம்னு சொன்னவருக்கு மாமா எல்லாருக்குமே உதவி பண்ணிருக்காரு. எனக்கும் உதவி கிடைச்சது, என்னோட குழந்தைங்களுக்கும் உதவி கிடைத்தது. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா. உங்களை இன்னைக்கு பார்த்து இன்டர்வியூ பண்ணினது எங்களுக்கும் சந்தோஷம். குழந்தைங்க நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லா படிச்சுட்டு வருவாங்க. நல்ல ஒரு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. நீங்க நல்லா நிம்மதியா இருப்பீங்க. எப்பெல்லாம் முடியுதோ அடிக்கடி சரணாலயத்துக்கு வந்து மகாபெரிவாள தரிசனம் பண்ணிட்டு நீங்க போகணும்னு நான் வேண்டி. சரியா? ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து இந்த நேரத்துல வந்து எங்களோட இன்டர்வியூக்கு வந்து நீங்க வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னைக்குமே மகாபெரிவா ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, இத பாக்குற ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பூஜை பண்ற அத்தனை பக்தர்களுடைய பிரேயர்ஸும்
பிளெஸ்ஸிங்ஸ், குட் விஷஸ் எல்லாமே உங்களுக்கு, உங்க குழந்தைங்களுக்கு, உங்க ஃபேமிலிக்கு எப்பவுமே இருக்கும். சரியா? ரொம்ப சரி. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.